ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, இன்றைக்கி எல்லோரும் நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக கொடி ரோஸு கொத்தை எல்லாமே மொட்டு வச்சுருந்தது எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்குதுன்னு. அது மட்டும் இல்லைங்க, கனகாம்பரம், அப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஸு, கல்கத்தா ரோஸு, பிளாக் ரோஸு, பேரி ரோஸ்னு எல்லா ரோஸும் பூத்துருக்குதுங்க. இதெல்லாம் மொட்டுக்களும் நிறையா கிடையாது, இருந்தாலும் வந்த மொட்டுக்களெல்லாம் பூக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. பாருங்கள், கல்கத்தா ரோஸ் நேற்று பூத்துருந்தது, இன்றைக்கி கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு. அப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஸு இதுவும் நேற்று பூத்துருச்சு. அப்படியே பூத்து வந்துகிட்ருக்குறாங்க. எல்லாம் பறிச்சிடுவோம் நாங்கள். சாமி படத்துக்கு பறித்து வைக்க வேண்டியதான். பாருங்கள், பேரி ரோஸு அதுவுமே சூப்பராக பூத்துருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸும் பார்த்திங்கன்னா இந்த தடவை சூப்பராகவே பூத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு அழகாக பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அடுத்ததும் பூக்க போகுது இன்னொரு மொட்டும். சரி பூக்கட்டும், பார்க்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது எல்லாத்தையும் பூத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா. இது அடுக்கு மல்லி. இந்த அடுக்கு மல்லி பாருங்களேன், மொட்டு எப்படி வித்தியாசமாக இருக்குது, மொட்டு மாதிரியே இல்லை. இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இந்த சைடு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பூக்குமா என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது மொட்டே. சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு விட்டு வச்சுருக்குறோம். பூக்குதா என்னன்னு பார்க்கணும். இந்த ஒன்று தான் இருக்குது அதில் மொட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. என்ன உரம் வச்சாலும் நம்மளுக்கு எதுப்பாவது ஒரு மொட்டு வைக்குது. பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்களேன், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது, க்ரீனாக கூட இல்லை இந்த தக்காளி. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெயிட்டு தாங்காமல் எப்படி கிளை கீழே சாஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த கிளையில் 4 தக்காளி மொத்தமாக போட்டிருக்குது, அப்படியே கீழே சாஞ்சிடுச்சு, மேலே இருந்தது. அப்புறம் இந்த வெங்காயம் பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் உரிச்சிட்டு எடுத்துன்னு வந்து போட்டதில் ஒரே ஒரு வெங்காயம் இருந்து துளுத்துருந்ததுன்னு எடுத்து வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 வெங்காயங்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிது. அழகாக வந்திருக்கு வெங்காயம். இதை பார்க்க நம்மளுக்கு இன்னொன்று செடி வைக்கிறதுக்கு இன்னும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இடம் பத்தலை, க்ரோ பேக்கும் இல்லை. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு இருக்கிறோம். சரி இதுதான் இதாவது 1 2 தான் நம்ம எடுத்து எதுலையாவது வச்சு நம்ம ஆளாக்கிடுறோம். ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா வாடாமல்லி, சேர்பரா, மணத்தக்காளின்னு எல்லாம் நிறையா நம்மளுக்கு முளைச்சி நிற்கிது. அதெல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. நான் நினைக்கவே இல்லை இப்படியெல்லாம் நம்மளுக்கு முளைச்சி வரும்னுட்டு. எல்லா விதையும் அப்படியே முளைச்சி வந்துடுது பாருங்கள். இந்த மணத்தக்காளி ஒரே ஒரு மணத்தக்காளி இருந்தது, எடுத்து வைக்கும்போது சும்மா 1 2 அப்படியே அந்த தக்காளி பழைய செடியில் இருந்த மணத்தக்காளியை எடுத்து அப்படியே பிழிஞ்சு விட்டேன். அது பார்த்திங்கன்னா மண் கீழே தள்ளி எங்கள் பாப்கார்னு ஒரு கலரி வேற விட்டுட்டான். அதை நான் எடுத்து போட்டு மறுபடியும் வச்சது அந்த செடியும் வந்துடுச்சு. அந்த விதை வருமா என்னமோன்னு நினச்சேன், முளைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அந்த மணத்தக்காளி முளைச்சி நிற்கிது. இது பார்த்திங்கன்னா சொரக்காய். இந்த சொரக்காய் செடியாக தான் நிற்கிது, இன்னும் கொடி வீசி வரவே இல்லை. அதுக்குள்ளே பாருங்கள் அதில் ஒரு மொட்டு இருக்குது. நான் இன்றைக்கி தான் கவனித்தேன். சரி உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு அதையும் வீடியோ எடுத்துருக்குறேன். செடியாக தான் நிற்கிது. சரி பார்க்கலாம் எப்படி என்னென்னு வருதுன்ட்டு எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தக்காளி இங்கே பழுத்துருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். நம்மளுக்கு இதுலேயும் அந்த செடியிலையும்னு ஒரு 2 செடியிலையும் இருந்து நம்மளுக்கு 1 2 தக்காளி பழுத்துட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு திராட்சை செடிக்குள்ளே இருக்கிற தக்காளி தாங்க கிடக்குது அப்படியே பழுக்காமல். மற்ற செடியில் பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பழுத்து முடிக்க போகிறாங்க. பார்த்திங்களா அவரை நம்ம விதைக்க விட்டது காஞ்சிடுச்சு. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கட் பண்ணி விடணும். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கும் போது அதில் ஒரு மொட்டு இருந்துருக்குது, கீழே தட்டி கீழே விழுந்துடுச்சு. நம்ம கிளைங்கெல்லாம் கொஞ்சம் அதாவது அந்த காய் காய்ச்சது இல்லையா, அதெல்லாம் அப்படியே அந்த கிளைங்கெல்லாம் அப்படியே காஞ்சிருக்கிறத கட் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உரங்கரம் வச்சு விட்டோம்னா இனிமேல் மறுபடியும் பூக்கள் எடுக்கும்.
1 2 பூக்கள் இப்போவே எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது புடலங்காய் 2 இருந்ததை பறிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா துளிரும் இல்லை, பிஞ்சும் இல்லை, அப்படியே தான் நிற்கிறாங்க. பார்க்கலாம் வருதா என்னன்ட்டு. பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சாமந்தியும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பூக்கள் வரவே இல்லை. செடி மட்டும் அவ்வளோ படர்ந்தது, வேஸ்ட்டாக தான் கிடக்குது. அது ஒயிட் சாமந்திக்கு கொடுத்த மாதிரி தான் உரம் அதுக்கும் கொடுத்தேன். ஆனால் அந்தளவுக்கு அது வந்து பூக்கள் வரல. பார்த்திங்கன்னா இதில் 2 தக்காளி செடி எடுத்து வச்சதும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது காய் காய்க்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம கார்டன் பற்றி சொல்லுங்கள், நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.